டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய 5000 வரையிலான மரைன் படை பிரிவினர் கோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கும் உலக எரிபொருள் வர்த்தகத்தை சீராக நடத்துவதற்குமான முயற்சிக்காக உடனடியாக புறப்பட்டிருக்கின்றார்கள் என்றும், இந்த மரைன் படை பிரிவினர் நண்டு போல தரையிலும் நிலத்திலும் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே தரையில் இறங்கி போர் புரியவும் கடலில் இருந்து போர் புரியவும் வல்லவர்களான இவர்களில் 5000 பேர் இப்பொழுது புறப்பட்டு இருப்பதானது கோர்முஸ் நீரிணையினுடைய தடையை விலத்துவதாக அமையும். அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் கெக்செட் இது பற்றி கூறுகின்ற பொழுது, தங்களிடம் ஒரு சிறப்பான திட்டம் இருக்கின்றது என்றும், கோர்முஸ் நீரிணையை விலத்தி அங்கு எரிபொருள் கப்பல்கள் இயல்பாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான திட்டத்துடன் தாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதாக இருந்தால் 3 பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. ஈரானினுடைய தரை பகுதி மிக அருகில் இருப்பதனால் 33 40 கிலோமீட்டர் இடைவெளி அவர்களுடைய ஏவுகணைகளை தரையிலிருந்தே ஏவி தாக்க முடியும். எனவே படைகளை கோர்முஸ் நீரிணை கொண்டு சென்று தரைக்கு இறக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இரண்டாவதாக, ஆகாய விமான தாக்குதல், ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடைபெறும். இதை தடுப்பதற்கு பல கப்பல்கள் போரில் ஈடுபட வேண்டி வரும். மூன்றாவதாக, கடல் படையாக நேரடியாக கடல் மோதல்களில் ஈரானினுடைய வேகப்படகுகளுடன் ஈடுபட வேண்டும். நான்காவதாக, கடல் கண்ணிவெடிகளை அகற்றுகின்ற வேலையை மற்ற பணியினர் செய்ய வேண்டும். இப்படியாக 4 5 வரையான பணிகளை செய்து இந்த இடத்தை பாதுகாப்பான வலயமாக உருவாக்கி கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இது ஒரு பெரும் கடல் போராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படியான ஒரு நிலையே இங்கு காணப்படுகின்றது. கோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் பெரும் தவறு இழைத்துவிட்ட அமெரிக்க அதிபர் ஈரானிய தலைவர்கள் பைத்தியக்கார முட்டாள்கள் என்றும், அவர்களை தீர்த்து கட்டுவது தனக்கு சந்தோஷம் என்றும் இப்பொழுது முழங்கி இருக்கின்றார். அவருடைய வலி அப்படி இருக்கின்றது. மேலும் அமெரிக்க அதிபர் விரக்தி நிலையில் இருக்கின்றார். போரை வெல்ல முடியவில்லை என்று கூறினாலும் கூட அமெரிக்கா இப்பொழுது தங்களுடைய கடுமையான தாக்குதல் காரணமாக ஈரான் விரக்தி நிலையில் இருக்கின்றது என்று அறிவித்திருக்கின்றது. டென்மார்க்கினுடைய செய்தியாளர் டிராஸ்முஸ் டன்கோல் இது பற்றி கூறுகின்ற பொழுது, ஈரான் மட்டுமல்ல, அதே விரக்தி நிலையை இப்பொழுது அமெரிக்காவும் அடைந்திருக்கின்றது. ஈரான் தன்னுடைய மக்களுக்கு சமாதானம் சொன்னால் சரி, அமெரிக்கா உலகம் முழுவதற்கும் சமாதானம் சொல்ல வேண்டிய நெருக்கடி இருக்கின்றது. எனவே அமெரிக்காவிற்கு இந்த போர் 100 கைகளை கொண்டு நடத்த வேண்டிய போராகவும், ஈரானுக்கு இந்த போர் 2 கைகளினால் நடத்தினால் போதும் என்ற நிலையும் இருப்பதனால் அமெரிக்காவினுடைய பாரமும் பொருளாதார செலவும் சிரமமும் தலைக்கு வேலையும் மிக அதிகமாக இருக்கின்றது. இத்தகைய ஒரு பாரதூரமான சண்டையை நடத்துவதற்கு வின்சென்ட் சர்ச்சில் போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் அமெரிக்காவில் இருக்கின்றார்களா என்பது கேள்விக்குறி. அப்படியான உறுதியான தலைவர்கள் இல்லாவிட்டால் இந்த போரை கொண்டு நடத்த முடியாது என்பதை எப்பொழுதோ ஐரோப்பிய நாடுகள் அறிவித்து விட்டன. இந்த நிலையில் இப்பொழுது ஈரானினுடைய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் உட்பட 9 பேருக்கு தலைக்கு 10 லட்சம் அமெரிக்க டாலர்கள் தரப்படும் என்றும், இவர்கள் எங்கே மறைந்திருக்கின்றார்கள் என்ற தகவல்களை தருபவர்களுக்கு இந்த பணம் வழங்கப்படும் என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. எனவே இந்த தலைவர்களை கொல்ல முடியவில்லை. இதற்கு பேட் கெக்செட் கூறுகின்ற பொழுது, ஈரானினுடைய தலைவர்கள் எங்கோ நிலத்தடி அறையில் மறைந்து விட்டார்கள் என்று அவர் தெரிவிக்கின்றார். எனவே அமெரிக்காவினால் இவர்களை பிடிக்க முடியவில்லை என்பது முக்கிய விடயமாகும். இவர்களை பிடிக்க முடியாவிட்டால் போர் என்பது தொடரும் என்பது முக்கிய விடயமாகும். ஈரானினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இஸ்ரேலை நோக்கிய தாக்குதல்களும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. மறுபுறம் இஸ்ரேல் தெஹ்ரான் நோக்கி மோசமான தாக்குதல்களை நேற்று இரவும் அரங்கேற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான விடயத்தை ஒப்புக்கொண்டு இருக்கின்றார். ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவினரை உடனடியாக தங்களினால் வெற்றி பெற முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். இவர்களை வெற்றி பெறுவதற்கு உள்ளூரில் மக்கள் களமிறங்க வேண்டும். ஆனால் உள்ளூரில் மக்கள் களம் இறங்கினால் அவர்களை போர் எதிரிகளாகவும் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற எதிரிகளாக தாங்கள் கருதுவோம் என்று ஈரானினுடைய அதிபர் பசஸ்கியான் அறிவித்ததை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்காக இறங்கினால் உங்களுக்கு தலைவெடிதான் விழுகின்றது. எனவே உங்களுக்கு எதிராக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு மக்களை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அவர்களை எப்படி அப்புறப்படுத்துவது? அவர்கள் ஈரானில் ஆழமாக வேரோடி இருக்கின்றனர்.
இருக்கின்றார்கள். ஆகவே இந்த போரை உடனடியாக முடித்து நாம் நினைத்தது போல ஈரானில் ஓர் ஆட்சி மாற்றத்தை நடத்த முடியாது என்று குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் ஈரானினுடைய முன்னாள் மன்னர் ஜாவினுடைய மகன் ரைசா பஹ்லவி உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் பிரான்சில் சந்தித்து பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார். அத்தருணம் ஈரானில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அகற்றப்பட வேண்டும் என்று உக்ரைனிய அதிபர் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் இணைந்து இவர்கள் தங்களுடைய நாட்டை தாக்குவதனால் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டால் மட்டுமே உக்ரைனுடைய விடுவிற்கான 50% பிறக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போ இரு தலைவர்களும் இப்பொழுது பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கின்ற உலகத்தின் 2 தலைவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் இருவருடைய அதிகார கட்டிலும் ஆட்டம் கண்டிருக்கின்ற வேளையில் பிரான்சில் பேசியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிரான்சும் இத்தாலியும் ஈரானுடன் பேச்சுக்களை நடத்துகின்றன. தங்களுடைய நாட்டு எரிபொருள் கப்பல்களை அனுமதிக்கும்படி என்று நேற்று செய்திகள் வெளியானது. இந்த இடத்தில் இத்தாலி இதை மறுத்திருக்கின்றது. அப்படி நாங்கள் ஈரானுடன் பேச்சுக்களை நடத்தவில்லை என்று கூறியிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் கோர்முஸ் நீரிணையால் கப்பல்கள் செல்லுகின்ற பொழுது ஈரானுக்கு பெரிய வருமானம் அதனால் இருக்கின்றது. எனவே தன்னுடைய வருமானத்தை இழக்க விரும்பாத ஈரான் அதை தடுக்காது என்று கருதி அவர்களுடைய திட்டம் தோல்வியில் முடிந்திருக்கின்ற நிலையில் கோர்முஸ் நீரிணையினுடைய சுமையையும் அமெரிக்கா சுமக்க வேண்டியதாக வந்திருக்கின்றது. இதை அமெரிக்கா முன்னர் எதிர்பார்க்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியான இறுக்கமான சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொய்யர் என்று அவருடைய மேகா அணியை சேர்ந்தவர்களே பேட்டி அளித்திருப்பது டென்மார்க் தொலைக்காட்சி சேவை ஒன்றில் வெளியாகி இருக்கின்றது. அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், டொனால்ட் ட்ரம்ப் எமக்கு கூறியது இன்னொரு புதிய போர் கிடையாது என்று கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் புதிய போரில் குதித்து விட்டார். அமெரிக்க மக்களினுடைய பொருளாதாரத்தை கவனிப்பது முதல் வேலை என்று குறிப்பிட்டார். இப்பொழுது அமெரிக்க மக்களினுடைய பொருளாதாரம் காற்றில் பறந்து விட்டது. அமெரிக்க அதிபர் சொன்ன எதையும் செய்யவில்லை. அவர் ஒரு பொய்யர் என்று அவர்கள் கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இது போரின் அடுத்த பக்கமாக இருக்கின்றது அமெரிக்காவிற்கு உள்ளே. இதில் அடுத்த ஆபத்தான விடயம், ஈராக், குவைத் ஆகிய நாடுகள் தங்களுடைய ஆயில் உற்பத்தியை நிறுத்தி இருக்கின்றன. ஆயிலை உற்பத்தி செய்தால் அவை வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டும். களஞ்சியத்தில் வைத்திருக்க முடியாது. தொடர்ந்து ஏற்றுமதி செய்ய முடியாத காரணத்தினால் உற்பத்தியை நிறுத்த வேண்டிய சூழல் வந்திருக்கின்றது. இப்பொழுது சவுதி அரேபியா உள்ளிட்ட மற்ற நாடுகளிலும் ஆயில் உற்பத்தியை நிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆயில் குதங்கள் நிறைந்து விட்டன. ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என்பது புதிய பிரச்சனை. இப்படி ஒரு விக்கல் வரும் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் கருதவில்லை என்பதே இன்றைய அவருடைய கோபமாக இருக்கின்றது. கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து அமெரிக்கா வெற்றி பெற்று விட்டது என்று காலை எழும்பியதும் கூறியதுதான் அவருடைய கோஷமாக இருக்கின்றது. ஆனால் களத்தில் அது நடைபெறவில்லை என்ற நிபுணர்கள் கூறுகின்றார்கள். எப்படி என்ற கேள்விக்கு ஒரே பதில், இப்பொழுது மசகு எண்ணெயினுடைய விலை பீப்பாவிற்கு $100 உயர்ந்து விட்டது. இதனுடைய பொருள் என்ன? போர் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. போர் நின்று விடுமாக இருந்தால் இது பொத்தன கீழே விழும். அப்படி விழவில்லை. ஆகவே போரில் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை என்பதை அமெரிக்கர்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரு ஆயில் பீப்பாயும் எடுத்துரைத்துக் கொண்டு இருக்கின்றது அமெரிக்கர்களுக்கு என்பது அடுத்த அமெரிக்க செய்தியாகும். ஹோர்முஸ் நீரிணை மூடலானது தமது தொண்டு நிறுவனங்கள் பணியை ஆற்ற முடியாமல் எரிபொருள் பற்றாக்குறையாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் அறிவித்திருக்கின்றது. துருக்கிய அதிபர் தங்களுடைய படைகள் ஈரானுக்கு உள்ளே இறங்க மாட்டாது என்றும், ஆனால் ஈரானில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு தாக்குதல்களையும் தடுப்பதற்கான வேலைகளை தாங்கள் மும்முரமாக செய்வோம் என்றும் அறிவித்திருக்கின்றார். லெபனான் பிரதமருடைய பேச்சை கேட்க முடியாது, ஹிஸ்புல்லாவினுடைய போர் தொடரும் என்றும், தாங்கள் இஸ்ரேலுடன் நீண்டகால போருக்கு தயாராகிவிட்டதாக ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கின்றது. எனவே ஹிஸ்புல்லா அதற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றது. லெபனானில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களினால் இதுவரை 773 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இந்த போர்க்களமானது இப்பொழுது சர்வதேச ரீதியாக என்ன செய்வது என்று தெரியாத திக்கு முக்காடல் நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் எடுத்த முடிவிற்கு உலக தலைவர்கள் இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறுகின்றார்கள். அன்றே உலக தலைவர்கள் அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் எடுக்கின்ற முடிவுகளுக்கு வீரமாக முன்வந்து நின்று தவறு என்று வெளிப்படையாக சுட்டிக்காட்ட தவறியதும், உலக அறிஞர்கள் வெளியே நின்று பகிரங்கமாக கூட்டு அறிக்கையாக இந்த போர் உலகத்தின் மற்ற நாடுகளை எப்படி பாதிக்க போகின்றது என்பதை எடுத்துரைக்காமல் விட்டதும், உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து இன்று ஒரு அறிக்கையை விட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் செய்வதனால் உலகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று அனைத்து தரப்பினுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டி உலகளாவிய ஒரு பேர் அறிக்கையும் வெளிவரவில்லை இந்த போரில் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே உலகம் சுயநலமாக இருக்கின்ற பொழுது இத்தகைய பிரச்சனைகளின் வலிகளையும் அவர்கள் சந்திக்கத்தான் வேண்டும் என்பதை இந்த செய்தியினுடைய உயிர் நாடியும் DNA செயினும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துரை. வணக்கம் உறவுகளே.